இடத்துல அடிச்சு கொண்டிருக்காங்க சார். என் பிள்ளை எத்தனை துணி துடிச்சிருப்பான் சார். விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் சொல்லிருப்பானே, அவனுக்கு அது கேட்கலையா சார். உடைச்ச கையே உடைச்சிருக்காங்க சார். என் தம்பி ஊனமுற்ற கையே உடைச்சு விட்டுருக்காங்க சார். என் தம்பி பாவம் சார். கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சுசீந்திரம் அடுத்த ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சபரிவர்மன். இவருக்கு ஆனந்தவல்லி என்ற பெண்ணோடு திருமணமாகி 4 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் தனது வீட்டிலேயே பெட்டிக்கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளார். அந்த கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை விற்பனை செய்யப்படுவதாக கூறி கடந்த 9ஆம் தேதியன்று சபரிவர்மனை தென்தாமரைக்குளம் போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து சுமார் 200 கிராம் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சபரிவர்மன் நீதிமன்ற உத்தரவின்படி நாகர்கோவில் கிளை சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டார். நீதிமன்ற காவலில் இருந்து கைதி சபரிவர்மன் உயிரிழந்துவிட்டதாக கடந்த 13ஆம் தேதியன்று தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போன குடும்பத்தினர் சபரிவர்மனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசாரே அடித்து கொலை செய்துவிட்டதாகவும் கூறி உடலை வாங்க மறுத்து நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசார் குவிக்கப்பட்டு பெரும் பரபரப்பு நிலவியது. மறுநாளும் போராட்டம் நீடித்த நிலையில் இதற்கிடையே சபரிவர்மனின் உடற்கூறாய்வு அறிக்கை வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த அறிக்கையில் சபரிவர்மனின் உடலில் 19 இடங்களில் காயம் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. என் தம்பியை போலீஸ் அடிச்சு கொண்டது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாச்சு. 19 இடத்துல அடி, தலையில, நெஞ்சு, வலது பக்கம் மார்புல, வலது கைய 3 இடத்துல அடிச்சு உடைச்சிருக்காங்க. ரெண்டு முட்டுலயும் அடிச்சு உடைச்சிருக்காங்க. முதுகு, லாவு, தலை எல்லாத்துலயும் அடி. 19 இடத்துல என் தம்பிக்கு அடிச்சு கொண்டிருக்காங்க. அந்த கொலகார பாவிகளை அரெஸ்ட் பண்ணி மீடியால ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் என் தம்பியை நான் வாங்குவேன். அது வரைக்கும் என் தம்பி இங்க இருக்க வாங்க மாட்டேன். ரிப்போர்ட் இப்ப சம்மர் காஃபி மாதிரி தந்திருக்காங்க. இதை வாங்கிக்கோங்க, நான் விசாரணைக்கு போறேன், நாளைக்கு போலீஸ் சொல்லிருக்காங்க, நாளைக்கு விசாரிச்சு முடிவு சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்லல. எஸ்பி இன்னைக்கு வந்து எங்கள்கிட்ட எதுவும் பேசல. தலை, பின்னாடி, முதுகுல, வலது பக்கம் நெஞ்சில, வலது பக்கம் கைய ஃபுல்லா 3 இடத்துல, அது எது ஹேண்டிகேப் கை, அவனோட உடஞ்ச ஹேண்டிகேப் கைய 3 இடத்துல உடைச்சிருக்காங்க. 2 முட்டுலயும் உடைச்சிருக்காங்க. இந்த முட்டெல்லாம் அடிச்சு உரசி வச்சிருக்கு. காலு, அவனுடைய பிறப்பு உறுப்புல எல்லாம் அடி. இதுல காலு கட்டி போட்டிருந்துல்லம்மாக்கா, காலு கட்டி போட்டு 35 வயசு அந்த பிள்ளைய கொண்டு போட்டான்னு மகா பாவியலம்மா. எனக்கு பிள்ளைய வந்துட்டு எனக்கு தரணும் அம்மா. என் பிள்ளைய கொண்டு போட்டுட்டாம்மா. நான் 35 வயசு வரை கஷ்டப்பட்டு வளர்த்துன பிள்ளைய அடிச்சு கொண்டா. அவளை குத்தாம என்ன செய்தாப்பா. எனக்கு இப்ப இந்த அரசு எனக்கு அதுக்கு பதில் தரணும். அவன் என்ன தப்பு செய்துகிட்டு அவனை சப்ஜெக்ட்ல கொண்டு போய் 2க்கு கொண்டுட்டான். நாங்க வேலைக்கிழமை அரெஸ்ட் பண்ணி ராத்திரி கொண்டு போறோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் பார்த்தப்ப நல்லா இருக்கேன். சனிக்கிழமை கொண்டு போய் அடிச்சு கொல்ல காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா நம்ம போராட்டம். ஒரு ப்ராப்ளம் இல்ல. லஞ்சம் கேட்டாரு போலீஸ். 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு எங்க கடையில வந்து 10 பாக்கெட் கோல்டும் கேட்டேன். பிறகு தாரம் சார் இப்ப இல்ல, 10 பாக்கெட்டு 2 பாக்கெட்டு தான் இருக்கு, எனக்கு வியாபாரம் இல்லைன்னு இருந்துச்சு. அதுக்கு இப்படி கொண்டு போய் கொலை பண்ணணுமா? சந்தேக மரணம் என்பதை கொலை வழக்காக மாற்றி நாகர்கோவில் சிறை தலைமை வார்டன் ஜெகன்
வார்டன்களான சிவக்குமார் மற்றும் திருவிடை நம்பி ஆகிய 3 பேரை நேசமணி நகர் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த வழக்கில் சில கைதிகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் கூறப்படுவதால் அது தொடர்பான விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிறையில் இருந்த கைதியை அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் பலரும் இந்த சம்பவத்திற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் சுரேந்தர்.